என் பெயர் சுராஜ், வயது 29. இப்போது பெங்களூர்ல வேலை செய்கிறேன். இந்த சம்பவம் கடந்த ஜனவரி மாதம் நடந்தது. இது எப்படி நடந்தது என்பதை உங்களுக்குச் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு குடும்ப விழா நடந்தது. அதனால் நான் சொந்த ஊருக்கு 3 வாரம் தங்கச் சென்றேன். அந்த விழாவால் எங்கள் வீட்டிலிருந்து வெளியே செல்ல முடியவில்லை. நிறைய வேலை. அப்போது எங்கள் வீட்டில் வாடகைக்கு தங்கியிருக்கும் ஆன்ட்டியை சந்தித்தேன். அதற்கு முன் அவளை நான் கண்டு கொண்டது இல்லை. அவள் வயது ஒரு 30க்கு மேல் இருக்கும். அழகிய உடம்பு கொண்டவள். அவள் எனது வீட்டில் நடக்கும் விழாவுக்கு நிறைய உதவி செய்து கொண்டு இருந்தாள். அதனால் எங்கள் வீட்டிலே அதிக நேரம் இருப்பாள். வீட்டில் இருக்கும்போது நான் சட்டை எதுவும் போடாமாட்டேன். அவளும் அதை பார்த்திருக்கிறாள். அவளுக்கு 2 பிள்ளைகள். மகன் 8ஆம் வகுப்பும் மகள் 5ஆம் வகுப்பும் படிக்கிறார்கள். அவளது கணவனிடமிருந்து பிரிந்திருக்கிறாள். அவளது கணவன் ஒரு குடிடாரன். அதனால் அவள் துணைக்காக ஏங்குகிறாள் என்று அவளிடம் நெருக்கமாக இருந்தேன். அவளும் என்னிடம் நெருக்கமாக இருந்தாள். அது விடுமுறையின் கடைசி நாள். எனது வீட்டுக்கு வந்தாள். என்னிடம் பாய் சொல்ல வந்தாள். அப்போது எனது பெற்றோர் இல்லை. அதனால் அவ்வளவாக பேசிக்கொள்ளவில்லை. அவளது ஃபோன் நம்பர் வாங்க நினைத்தேன். அவள் அதற்குள் வீட்டுக்குச் சென்றுவிட்டாள். அவளது நம்பர் தேடி எனது பெற்றோர்கள் ஃபோனிலெல்லாம் பார்த்தேன். எனக்கு அது கிடைக்கவில்லை. பின் அவர்களிடம் ஏதோ சிறிய சாக்கு சொல்லி ஃபோன் நம்பர் வாங்கினேன். அன்று மாலை அவளுக்கு ஃபோன் செய்தேன். அவள் எடுக்கவில்லை. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 2 மணி நேரம் கழித்து அவள் ஃபோனிலிருந்து மிஸ்கால் வந்தது. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி சாதாரணமாக பேச ஆரம்பித்தேன். இது 2 நாட்கள் சென்றது. சில இரட்டை வசனங்கள் பேசி அவளை மயக்க நினைத்தேன். அவளும் நன்றாக பேசினாள். எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. 3ஆம் நாள் எனக்கு இரவு ஷிஃப்ட் வேலை. அன்று நான் நேராக அவளிடம் காதல் பற்றி பேச ஆரம்பித்து விட்டேன். இருவரும் நிறைய பேச ஆரம்பித்தோம். இருவருக்கும் தேவைப்பட்டது. அப்போது அவள் எனது உடம்பை பார்க்கும்போது அவளுக்கு மூடு வரும் என்று சொன்னாள். நானும் உன்னை முதல் முறை புடவையில் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுவும் உனது முகத்தை பார்த்தால் முத்தம் கொடுக்கத் தோன்றும். 2 வாரம் கழித்து எங்களது சொந்தக்காரங்க விசேஷம் ஒரு ஊரில் இருந்தது. அங்கு எனது பெற்றோருடன் அவள் வந்தாள். நானும் அங்கு சென்றேன். விழா முடிந்ததும் அனைவரும் ரயில் வண்டியில் வீட்டுக்கு உறப்பட்டோம். அது 6 மணி நேர பயணம். இரவு நேரம். அது சாதாரண சீட் கொண்ட பெட்டி. எப்படியோ எனது பெற்றோருக்கு சீட் பிடித்து கொடுத்துவிட்டு அவள் அருகில் இருந்தேன். இருவருமே எனது பெற்றோரிடமிருந்து கொஞ்சம் தூரமாக இருந்தோம். கூடமாக இருந்தது. ரொம்ப தூரம் கழித்து அவளுக்கு சீட்டு கிடைத்தது. பின் வீடு சென்று அடைந்தோம். கொஞ்சம் இளைப்பாறிய பிறகு அவள் வீடு நிலை பற்றி கேட்டேன். அது பகல் நேரம் என்பதால் அவள் வீட்டில் குழந்தைகள் பள்ளி சென்றிருந்தனர். என்னை வீட்டுக்கு அழைத்தாள். நான் போகலாம் என்று நினைத்தேன். ஆனால் காரணமில்லாமல் சென்றால் யாராவது பார்த்து ஏதாவது நினைப்பார்கள் என்று நினைத்து காரணத்துக்காக யோசித்தேன். அவள் உடனே நீர் மோட்டார் வேலை செய்யவில்லை என்று கூறி வந்தாள். நானும் அதை சரி செய்வது போல அவள் வீட்டுக்குச் சென்றேன். உள்ளே சென்றவுடன் டிவி போட்டுவிட்டு கதவை சாத்தினோம். எங்களுக்கு கிடைத்த நேரம் கம்மி என்று நன்றாகத் தெரியும். அவள் மீண்டும் என்னை இறுக்கி அணைத்தாள். இரவு பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னேன். அவள் எனக்கு முகம் முழுவதும் முத்தம் கொடுத்தாள். அன்று இரவு அனைவரும் தூங்கும் வரை காத்திருந்தேன். பின் எழுந்து சத்தம் போடாமல் டிவி நிறுத்திவிட்டு அவள் வீட்டுக்குச் சென்றேன். அவள் எனக்காக காத்து கொண்டிருந்தாள். அவள் வீட்டின் கதவு லேசாகத் திறந்திருந்தது. நான் உள்ளே நுழைந்ததும் மெல்லிய இருட்டில் அவள் கண்கள் மின்னிக் கொண்டிருந்தன. குழந்தைகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். அந்த நிசப்தமான இரவில் எங்கள் இருவரின் இதயத் துடிப்பு மட்டுமே பலமாக கேட்டது. அவள் அருகில் சென்றதும் அவள் கையைப் பற்றி இழுத்து என்னை அணைத்து கொண்டாள். பகலில் கிடைத்த அந்த சிறு நேரத்தின் தவிப்பு இப்போது முழுமையாகத் தீரும் என்று அவளது அணைப்பு சொல்லாமல் சொன்னது. நீ வருவாய் எனக்குத் தெரியும் என்று மிக மெல்லிய குரலில் என் காதோரம் கிசுகிசுத்தாள். நானும் அவளது இடையை வளைத்து பிடித்து அவளது நெற்றியில் முத்தமிட்டேன். அவள் அணிந்திருந்த மல்லிகை பூவின் வாசம் அந்த அறை எங்கும் நிறைந்திருந்தது. நிலவின் வெளிச்சம் ஜன்னல் வழியாக ஊடுருவி அவள் முகத்தில் விழ அந்த பெண்மை இன்னும் அழகாகத் தெரிந்தது. நாங்கள் இருவரும் சோஃபாவில் அமர்ந்து நீண்ட நேரம் பேசினோம். இதுவரை யாரிடமும் பகிராத அவளது தனிமையைப் பற்றியும் ஏமாற்றங்களைப் பற்றியும் அவள் கண்கள் கலங்க கூறினாள். நான் அவளது கைகளை அழுத்திப் பிடித்து நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் சொன்னேன்.
அந்த வார்த்தைகள் அவளுக்கு பெரிய நிம்மதியை தந்தது போல் தெரிந்தது. நேரம் செல்ல செல்ல எங்களது பேச்சு குறைந்து மௌனம் கூடியது. அந்த மௌனத்தில் ஒரு புரிதல் இருந்தது. அவள் மெதுவாக என் தோளில் தலை சாய்த்தாள். அந்த இரவு எங்களுக்கு புதியதொரு உறவின் ஆரம்பமாக அமைந்தது. விடியும் வரை நாங்கள் ஒருவரையொருவர் பிரியாமல் அந்த அமைதியான தருணங்களை ரசித்துக் கொண்டிருந்தோம். விடியற்காலை 4 மணி அரிக்கும். இனி நீ கிளம்பு, யாராவது பார்த்துவிடப் போகிறார்கள் என்று மென்மையாகச் சொன்னாள். நான் அவளிடம் விடை பெற்று மீண்டும் சத்தமில்லாமல் என் வீட்டுக்கு வந்தடைந்தேன். அன்று முதல் எங்கள் இருவருக்கும் இடையில் மனுரம்ப ரகசிய பிணைப்பு இன்னும் பலமானது.